கிறிஸ்துவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. କିନ୍ତୁ କୃଷ୍ଣଙ୍କ ସହିତ ମୋର କୌଣସି ସମ୍ପର୍କ ନଥିଲେ. எங்களுடைய வீட்டுல ஒரு வழக்கம் உண்டு. ଆମ ଗୁରୁଘର ଏପରି ସମୟ ଥିଲେ எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கிழமையும் சபைக்கு கடந்து செல்லணும். ସବୁ ରବିବାରରେ ଆମେ ମଣ୍ଡଳୀକି ଯିବାକୁ ପଡିବ. ஆனால் நானும் சபைக்கு கடந்து செல்லுகிறது உண்டு. ମୁଁ ମଧ୍ୟ ମଣ୍ଡଳୀ ଯାଇଥିଲି, ଗିର୍ଜାଘର ଯାଇଥିଲି. சபைக்கு கடந்து போனது பின்பதாக பாஸ்டர் அங்கிருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையில நான் பொடி போடுகிறது உண்டு. இன்னும் அநேக பாக்குகளை சபைக்குள்ளாக இருந்து போடுகிறது உண்டு. ମୁଁ ମଣ୍ଡଳୀ ଭିତରେ ବସିକି ନିଶା ଖାଇଥିଲି, ବିଭିନ୍ନ ଆଉ ଟବାକୋ ସବୁ କରିଥିଲି, ପାନପରା ଖାଇଥିଲି, ସେମିତି ଥିଲି. தூங்குகிறதற்காக சபைக்கு கடந்து சென்றேன். ମୁଁ କାହିଁକି ଗିର୍ଜାଘର ଯାଇଥିଲି ମାନେ ଶୋଇବା ପାଇଁ ଯାଇଥିଲି. ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ମୋର प्रभु जीशुଙ୍କର କୌଣସି ସମ୍ପର୍କ ନଥିଲେ. சபைக்கு கடந்து சென்றாதான் சாப்பாடு கிடைக்கும். ଆଉ ମଣ୍ଡଳୀ ଗଲେ ନା ମୋର ବାପା ମା ଖାଦ୍ୟ ଖାଇବାକୁ ଦେବେ. ஆனால் ஆண்டவராக இப்படி கடந்து சென்றிருக்கிற வேளையிலே ஒரு சில நாட்களிலே நான் மரித்து விட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவன். ଏମିତି ଯିବା ସମୟରେ ମୁଁ ମୋତେ ନିଜ କରୁଣା କରିକି ମୁଁ ମରିବା ପାଇଁ ଚେଷ୍ଟା କଲି. ஏனென்று சொன்னால் என்னுடைய மனதிலே சமாதானம் இல்லை. କାରଣ ମୋର ମନରେ ଅଶାନ୍ତି ଥିଲେ. என்னோட நண்பர்கள் உண்டு, ମୋ ଘରେ ମୋର ବନ୍ଧୁ ମାନେ ଥିଲେ. நான் எந்த வேலையை சொன்னாலும் என்னுடைய சிநேகிதர்கள் அதை செய்கிறதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள். କୌଣସି କାମ କଲେ ମଧ୍ୟ ମୁଁ ସବୁ କରିବା ପାଇଁ ମୋର ବନ୍ଧୁ ମାନେ ଥିଲେ. நல்லா குடிக்கிறது உண்டு, ଭଲରେ ଦାରୁ ପିଇଥିଲି. அந்த குடிப்பழக்கத்துல அந்த போதை தெளிகிறது வரை எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ଆଉ ସେଇଟା ଠିକ ହେବା ପର୍ଯ୍ୟନ୍ତ ମୁଁ ମଧୁଆ ପଦାରେ ଥିଲି. அந்த போதை தெளிந்ததற்கு பின்பதாக என்னுடைய மனது பாரமாக இருக்க தொடங்கும். ତାପରେ ମୁଁ ଭାରଗ୍ରସ୍ତ ହେଲି, ମୋ ମନରେ ଭାରଗ୍ରସ୍ତ ହେଲି. வாழ்கிறது எதற்காக என்று சொல்லி நான் இனிமேல் வாழவே கூடாது என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக கடந்து சென்றேன். ମୁଁ କାହିଁକି ଜୀବନ କାଟିବି, ମୁଁ ମରିବି, ସେଥିପାଇଁ ମରିବା ପାଇଁ ଚେଷ୍ଟା କଲି. 2 வருடத்திலே கிட்டத்தட்ட 4 நேரம் தற்கொலைக்கு நேராக கடந்து சென்றிருக்கிறேன். 2 ବର୍ଷ ଭିତରେ ମୁଁ 4 ଥର ଆତ୍ମତୁଲ୍ୟ ସୁସାଇଡ୍ କରିବା ପାଇଁ ଚେଷ୍ଟା କଲି. அநேக பாடுகள், बहुत समस्या, அநேக கஷ்டங்கள், बहुत निंदा, எதுவுமே எனக்கு இனிமே தேவையில்லை என்று சொல்லி நான் தற்கொலைக்காக கடந்து சொல்லுகிற வேளையில एते कष्ट काहेकि कष्ट दरकार नहीं, मरिबी एमती जायतिले. எனக்கு சிறு வயதிலிருந்தே தாயும் தகப்பனும் கிடையாது. சானத்திவா செமரே मोर पापा मा नोतिले. நான் படித்து வளர்ந்தது கேசவன்புதூர், கன்னியாகுமரி மாவட்டத்திலே கேசவன்புதூர் சிஎம்எஸ் ஹாஸ்டல்ல படித்து வளர்ந்தேன். कन्याकुमारी रे सीएमएस कोटा हॉस्टल रे केशवनपुर गांव रे मु कोटा हॉस्टल रे पाठ पढ़ितिली. அது முடித்ததற்கு பின்பதாக இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நான் அடிமையாகி கொண்டிருந்தேன். तापर से पढ़िवा समय धीरे धीरे मंद कार्य मु बंधना व्यक्ति थिली. என்னுடைய பாட்டி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னுடைய அநியாயங்கள் தாங்க முடியாமல், நான் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் தாங்க முடியாமல் मोर बुढ़ी मां मोर मंद काम देखी देखी मते एपरी कोखिले, உன்னுடைய தாயை தகப்பனை வெட்டி கொண்டது போல துண்டு துண்டாட்டு உன்னை வெட்டி கொண்டு விடுவார்கள் என்பார்கள். तुम पापा के केमती तुम पापा केमती दादागिरी करले, तांको केमती कटपीस करिकी मार देले, से परी मध्य तुमको मध्य कटपीस करिकी लोक माने मारी देबे. நான் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் இப்படிப்பட்ட ஒரு கிராமம். मो एपरी गोटा गांव रे जन्म हेली. அந்த கிராமத்திற்குள்ளாக நான் கடந்து சென்றேன் என்று சொன்னால் என்னை பார்க்கிற பெண் பிள்ளைகளோ இல்லை என்று சொன்னால் பொம்பளைகளோ என்னை பார்த்து பயந்து வீட்டிற்குள்ளாக போய் கதவை அடைத்துக் கொள்வார்கள். मते देखिले जियो माने स्त्री लोक आ घर भीतर जाके कबड बंद कर देबे संगे संगे. அவ்வளவு அசிங்கமான ஒரு மனிதன் நான். एते दुष्ट काम मु करतिले, दुष्ट व्यक्ति थिली. முதல் தடவை நான் மருந்து குடித்தேன் தற்கொலைக்காக. प्रथम थर मु आउ केतले विष पीली. நான் ரோட்ல படுத்துக்கிட்டேன், रस्ता रे सुई पड़ली. என்னுடைய பாட்டிட்ட எல்லாரும் சொல்லுறாங்க,